ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ இந்த 5 தெரியணும்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் திஸ் சாப்டர் வந்து நர்னஸ்ட் ஈக்குவேஷன். இந்த சாப்டர்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுதான். நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ, இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பேசிக்ஸ் சொல்லியிருப்போம், இது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்போம், அதோட டீட்டெயில் சொல்லியிருக்க மாட்டோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்போம், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஒரு ஓவர் வியூ கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்ல பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கின்றதுக்காக இந்த கான்செப்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே இந்த சமுக்குள்ள போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நர்னஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்றோம்னா இ செல், ஒரு செல்லோட பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போறோம். இ செல் இதுதான் ஃபார்முலா. இப்போ ஒரு அயான் இருக்கு, எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு சாலிடா மாறுது. திஸ் இஸ் கால்ட் ரிடக்ஷன். ஓகே. இன்னொன்று ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் இஸ் ரிலீஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். போன இந்த வீடியோ சொல்லியிருப்போம், இந்த சாப்டர் இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருப்போம். ஆக்சிடேஷன் ரிலீஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன்ங்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்கே கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருக்கு, சாலிடா மாறி இருக்கு. ஸோ இ செல் ஃபார்முலா என்னன்னா இ செல் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல். இ நாட் செல் என்னன்றது சிம்பிள். இ நாட் செல் இஸ் நத்திங் பட் இ கேத்தோட் மைனஸ் இன் ஆனோட். இ நாட் செல்ங்கிறது இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட். யார் ஆனோடு யார் கேத்தோடு கண்டுபிடிக்க அப்படின்னு நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் எலக்ட்ரான்ஸை கொடுக்குறாங்களோ, கொடுக்குறவங்க வந்து ரிலீசிங் எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? சிஆர்ஓஏன்னு சொல்லியிருக்கேன். கேத்தோட்ல ரிடக்ஷன், ஆக்சிடேஷன், ஆனோடு. கேத்தோட்ல ரிடக்ஷன், ரிடக்ஷன்றது என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். யார் எலக்ட்ரான் கெயின் பண்றாங்களோ அவங்க கேத்தோட்ல இருக்க போறாங்க. யார் வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்குறாங்களோ அவங்க ஆக்சிடேஷன் இருக்குது. ஸோ இட் வில் பி இன் ஆனோட். ஓகேவா? ஸோ அதை வச்சு அதோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வச்சு வேல்யூஸை கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இ நாட் செல் கண்டுபிடிச்சோம். மைனஸ் 2.303. ஆறுன்றது கேஸ் கான்ஸ்டன்ட் 0.82. அது இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டெம்பரேச்சர்ங்கிறது கெல்வினோட டெம்பரேச்சர் 298 ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்ல. என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இன்வால்வ் ஆகுது அந்த ரியாக்ஷன்ல இருந்தது. எஃப்ங்கிறது ஃபேரட். எஃப்ங்கிறது ஃபேரட் 96,500. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இது லாக் வந்து கான்சன்ட்ரேஷன். இது பேசிக் ஃபார்ம். இது வந்து 298 கெல்வின். அப்போ ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சா? அப்ப ஆர் வந்து கான்ஸ்டன்டா, டீன்றது டெம்பரேச்சர் 298 சொல்லியாச்சா, அதுவும் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சா? ஸோ அதுவும் 2.303 கான்ஸ்டன்டா. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணினா ஒரு வேல்யூ கிடைக்குமா? அதுதான் இந்த வேல்யூ. என்னது? 0.0591 டிவைடட் பை n லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். கிளியரா? அது வந்து எந்த டெம்பரேச்சர்னாலும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அட் எனி டெம்பரேச்சர் அப்படின்னாங்கன்னா மேலே யூஸ் பண்ணிக்கோங்க. 298 கீழே இருக்கிறது சிம்பிளிஃபைட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் கான்சன்ட்ரேஷன் செல், கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செல் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஃபார்முலா தான். ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ அடுத்து பார்க்க போற சமயம் இதான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இ செல் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல் மைனஸ் 0.0591 டிவைடட் பை n லாக் ஆஃப் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டு த பவர் ஸ்டாக்கியோமெட்ரி டிவைடட் பை ரியாக்டன்ட் பவர் அதோட ஸ்டாக்கியோமெட்ரி. அவ்வளவுதான். இதை யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். இதுல உங்களுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி அப்படின்றது என்னன்னா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் படிச்சிருப்பீங்க. அதுவும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அது கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஈக்லிபிரியம் ரீச் ஆனதான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்லிபிரியம் ரீச் ஆச்சுன்னா இ செல்லோட வேல்யூ வந்து 0. அட் ஈக்லிபிரியம் இ செல் இஸ் 0. அப்போ இ நாட் செல் இஸ் ஈக்குவல் டு இ நாட் செல் இங்கிட்டு போயிருமா? இ நாட் இஸ் ஈக்குவல் டு 0.0591 டிவைட் பை n லாக் ஆஃப் இதான கேசின்னு சொன்னேன். இது மொத்தமா தூக்கிட்டு கேன் புட் கேசி ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டர் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா? இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரு ஓவர் வியூ தான். அந்தந்த சம் பண்றப்ப அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம், அதாவது 5th கொஸ்டின் நர்னஸ்ட் சம்மந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ண போறோம். உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். என்ன சொல்றேன் ஃபாலோ பண்ணுங்க. ரைட் த நர்னஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் இஎம்எஃப் ஆஃப் த ஃபாலோயிங் செல். ஃபர்ஸ்ட் ஒரு செல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் வரது மட்டும் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்ஜி வந்து எம்ஜி சாலிடா இருக்குது. ஓகே. இந்த சைடு என்ன ஆயிடுச்சு? எம்ஜி 2+ மாறிடுச்சு. இங்க என்ன இருந்திருக்கு? Cu2+ இருந்திருக்கு. அதோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க 0.0001. இந்த சைடு அது Cuவா மாறிடுச்சு, சாலிடா மாறிடுச்சு. கிளியரா? இதை பார்த்தோன்னே தெரியுமா உங்களுக்கு எவன் எலக்ட்ரான் கொடுத்துருக்கான், எவன் எலக்ட்ரான் வாங்கியிருக்கான், எவன் கேத்தோடு, எவன் ஒன்னுங்க வேற பிரிச்சிடலாமா? எம்ஜி வந்து 2 எலக்ட்ரான் கொடுத்துட்டு இங்க போயிருக்கான். அப்போ ரிலீஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா
ஆக்சிடேஷன்னா ஆனோட், ஓஏ ஆக்சிடேஷன்னா ஆனோட் ஷார்ட் சொல்லிருக்கேன். ஆக்சிடேஷன் ஆனோட். அப்போ ஆனோட்ல யார் வர போறா? ஆனோட்ல எம்ஜி. எம்ஜி சாலிட் இஸ் கோயிங் டு பிகம் Mg2 plus 2 எலக்ட்ரான். இது ஆனோட்ல. அப்போ இன்னொருத்தவன் கேத்தோட்ல இருக்க போறான். கேத்தோட்ல கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லிருக்கேன். Cu2 plus அந்த 2 எலக்ட்ரானை இவன் வாங்கிட்டு he is gonna become Cu solid. கிளியரா? ஸோ இ செல் ஃபார்முலா என்னது? இ நாட் செல் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இ நாட் செல் கண்டுபிடிக்கணும். இங்க கொடுத்துருக்காங்களா இ நாட் செல், அதுக்கு தான் மேல ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. இ நாட் செல் கண்டுபிடிக்கணும், which is equal to E cathode minus E anode. E cathode வேல்யூ என்னது? E cathode, cathode யாரு? காப்பர். காப்பரோட வேல்யூ என்னது? டேபிள் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி வேல்யூ டைரக்டா கொடுத்துருப்பாங்க. காப்பரோட வேல்யூ எங்க இருக்குன்னு தெரியுங்க. காப்பர் 0.34, cathode 0.34 மைனஸ் ஆனோட். ஆனோட் யாரு? Mg. Mgயோட வேல்யூ எங்க இருக்கு? எம்ஜியோட வேல்யூ இருக்கு 2.36. ஆனா இங்க நம்ம இதில் 2.37 போட்டிருப்பாங்க. 2. மைனஸா பிளஸா என்ன போட்டிருக்காங்க? மைனஸ். அப்ப நம்மளும் மைனஸ் பண்ணோம். மைனஸ் 2.37. அப்ப மொத்தமா என்ன ஆகும்? ஆட் ஆகும். கிளியரா? ஸோ 0.34 பிளஸ் 2.37. ஸோ யூ வில் பி கெட்டிங் 2.71. கிளியர்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரா? அடுத்து ஸோ இ செல் கண்டுபிடிச்சாச்சு, இத்தனை வோல்ட். இ நாட் செல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபார்முலா படி இ செல் கண்டுபிடிக்க போறோம். இ செல் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? இ நாட் செல், இ நாட் செல் மைனஸ் 0.0591 டிவைடட் பை 2 log of ப்ராடக்ட் கோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் யாரு? Mg2 பிளஸ் டிவைடட் பை ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் Cu2 பிளஸ். அயான்ஸ் மட்டும்தான், சாலிடுக்கு எடுத்துக்க கூடாது, படிச்சிருப்பீங்க. ஸோ இங்க 2.71 கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் 0.0591 டிவைடட் பை 2 லாக் ஆஃப் எம்ஜியோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்ஜியோட கான்சன்ட்ரேஷன் 0.001 டிவைடட் காப்பரோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க 0.0001 டிவைட் பை 0.0001. அப்ப என்ன ஆகும்? இது வந்து கீழே இருக்கிறது 10⁻−1 இருக்கு, மேல ஒன்னா 10 வரும். லாக் 10ங்கிறது 1 தான். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். லாக் 1 to 10 தெரிஞ்சுக்கணும். லாக் 10 is equal to 1. So 2.71 minus 0.0591 divided by 2 log 10, which is just 1. அப்ப என்ன ஆகும்? 2.71 minus இது ரெண்டே பாதியா டிவைட் பண்ணீங்க 0.03. which means your answer is 2.68 volt. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஆன்சர். செகண்ட் பார்ட்டுக்கோட ஆன்சரை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.